ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது உலகத்தில் இருக்கின்ற மிகவுமே வேஸ்ட்டான ஒரு நோய். அந்த நோய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே மனிதனுடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே நேரம் மிக பயங்கரமான மரணத்தை கூட ஏற்படுத்துது. நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய் அது கேன்சராக இருக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு வைரஸாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. அப்போ பாக்டீரியாவாக இருக்குதா, அதுவும் தான் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் மரணம் அடைவதற்கான ரீசன் அதில் ஒன்று தான் ஆக்சிடெண்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட். அதே டைமில் இன்னும் நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க. நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, வைரஸ், பேரசைட்ஸ், ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ். அதே நேரத்தில் இன்னும் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக், அதாவது லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக இருக்காமல் செய்யாமல் அப்படின்னு சொல்லி நிறைய கோஸ் ஆஃப் டெத் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கி கதைக்க போகிறது மிகவுமே ரொம்ப ஆபத்தான, எல்லா நோய்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். அதுதான் பயம். அந்த பயம் பயம், சொசைட்டிக்கான பயம், எங்களுக்குள்ளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாததான பயம், அப்படி இல்லை என்றால் ஃபெயிலியர் ஆகுவோம் என்று ஒரு பயம், ஒரு ஃபோபியா. இந்த பயம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஓவர் திங்கிங் மூலமாக வருகின்ற ஒரு பயம். இவ்வாறான பயம் மூலமாக என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பயம் ஒன்று வந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை சுருட்டி போட்டுவிடும். நீங்கள் ஒரு விடயத்துக்கு பயந்தால் அந்த விடயத்திலே நீங்கள் மிகவுமே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் கன்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த பயத்தில் நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணுகின்ற நேரத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருந்து நெகட்டிவான அவுராஸ், நெகட்டிவான தாட்ஸ் தான் வருகின்றது. அந்த நேரத்தில் உங்களால் ஒரு விடயம் முடியுமாக இருந்தாலும் கூட அந்த விடயத்தை நீங்கள் சாதிக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஒரு அந்த டீமில் மெம்பர்ஸ் பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. அவர்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் எக்ஸாமில் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, உண்மையிலே நீங்கள் பயப்படுற நேரத்தில் உங்களுடைய பாடியில் இருக்கின்ற இந்த ரசாயன கூறுகள், ஹோமோன்கள், என்சைம் இவெல்லாமே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகி உடல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைக்கு தள்ளப்படுறதால அந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ் கூடுதலாக சுரக்கின்றது. இதனால் உங்களோட பாடியில் நார்மலாக இயங்க வேண்டிய உறுப்புகள் அப்நார்மலாக இயங்க தொடங்குது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வேறு மெயினான சைட் எஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கின்றது. நரம்பு சம்பந்தமாக, மூளை சம்பந்தமான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கின்றது. சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் வர சான்ஸ் இருக்கின்றது. நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகலாம். அதே நேரத்தில் மேனியால் படுகின்ற இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஈவன் உங்களுக்கு வலிப்பு எனப்படுகின்ற சீசர்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கின்றது. அதே டைமில் ஹார்ட்டுக்கான ஒர்க்லோட் கூடுறதால ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கின்றது. ஹார்ட் மூலமாக பேரலைஸ், ஸ்ட்ரோக் இது வரதுக்கான சான்சஸ் காணப்படுகின்றது. அதே நேரம் நண்பர்களே, உங்களுடைய பாடியில் இருக்கின்ற ப்ரெஷர் கூட்டுறதால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கின்றது. அதே நேரம் நரம்பு மண்டலங்கள் செயலிழப்பதற்கான சான்சஸ் காணப்படுகின்றது. அதே டைமில் உங்களுக்கு லங்ஸ், சுவாசம் ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள், வீசிங் வருவதற்கான சான்சஸ் இருக்கின்றது. அதே நேரத்தில் சுவாச ரீதியான பிரச்சனைகள் வருவதன் காரணமாக உங்களுடைய பிளட் கூட அப்நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. அவ்வாறு டோட்டல் சிஸ்டத்தையும், உங்களோட பாடியோட எல்லா சிஸ்டத்தையும் பார்த்து உங்களை வலுவிழக்கின்ற, அதாவது செயல்திறன் அற்ற ஒரு நபராக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய நோய் தான் இந்த பயம். ஸோ நீங்கள் எதுக்காவது பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயத்தை உடனடியாக நீங்கள் நீக்கி அதை நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்றுக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க, யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய முதலாவது எதிரி. ஸோ அதிலிருந்து எப்படியாவது கலந்து வெளியே வாங்கன்றதே இந்த வீடியோட மிகப்பெரிய அட்வைஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.